ஹே ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கும். என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசணுன்னா ஆக்சுவலாக அந்த மினி விலாக் எனக்கு பத்தாது. பட் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த மினி விலாக் போடுறேன், அப்புறமா வந்து ஃபுல் விலாக் போடுறேன். ஸோ இந்த மினி விலாகில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்போயுமே மீட் பண்ணுற ஸ்பாட் எங்கள் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த எஃப்எஸ்எம் ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வருவோம். லிட்டரலி ஒரு 5 இயர்ஸாகவே நம்ம இங்கே தான் வந்துட்டுருக்கோம். என்ன நடந்தாலும் நம்ம ஃபுட் கோர்ட்டு தான் அப்படின்ற மாதிரி. வேறு எங்கே போனாலும் நாங்கள் நிறைய மீட் அவுட் பண்ணுவோம் வேறு வேறு பிளேஸஸில். பட் வந்து அங்கெல்லாம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது, உட்காந்து பேச முடியாது, டைம் இருக்காது, டக்கு டக்குன்னு கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் பேசணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாலே இங்கே தான் வருவோம். ஸோ வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஷர்மி ஃபஸ்ட்டு வந்துட்டா. அவளுக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் என் ஹேண்ட்மேடில் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் கொடுத்தேன். ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டா. அதுக்கப்புறம் மேரி அக்கா, எங்கள் 2 பேருக்குமே ஒரு அக்கா, அவங்க வந்து அவங்க அண்ணன் பொண்ணோட வந்திருந்தாங்க, குட்டீஸோட. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது. சின்ன லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைனாலும் அவங்க வந்து ஷார்ட் டேர்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து எப்படி 17 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இவ கூட இருக்கோ அதே அளவுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட தான் அக்காவும் இருப்பாங்க. ஸோ எங்கள் 2 பேருக்குமே வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க. அதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான். எங்கள் 2 பேருமே ஒரு காமன் ஃப்ரெண்டாகவே அக்கா இருக்காங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அக்கா தான் அவங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே மீட்டப் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நியூ ஷாப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஃபுட் கோர்ட்டில். அங்கே இருக்க ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து 17 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னால் சும்மா இல்லைங்க. அதுக்கு வந்துட்டு 17 இயர்ஸாக இருந்தாலும் சரி, ஷார்ட் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, சும்மா இல்லை. மேரிக்காவும் வந்துட்டு 1 இயர் 2 இயராக இல்லை, அவங்களும் லிட்டரலி எனக்கு 5 இயர்ஸாக வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாண்டிங் வந்து நாளைக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது. நாங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம். எங்களால் பேச முடியலனாலும் அந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். பேச முடியலனா நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும், அவளுக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எங்களை வந்து காம் டவுன் பண்ணிப்போம். பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு அர்ஜென்ட், எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, நாங்கள் ஏதோ வந்து பேசியே ஆகணுன்னா நாங்கள் டக்குன்னு ஃபோன் பண்ணும்போது அவங்களும் அவைலபிளாக இருப்பாங்க, நானும் அவைலபிளாக இருந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஒரு சில இடத்துல நம்ம விட்டு கொடுக்கணும், ஒரு சில இடத்துல புரிஞ்சுக்கணும், பொசசிவ்னஸ் ஆகக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாள் நீடிக்கும். ஸோ என் ஃப்ரெண்டு கிளம்பிட்டா, அவளுக்கு பாய் சொல்லிவிட்டு மேரிக்காக்கும் பாய் சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. நானும் கிளம்பிட்டேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.